ஓகே, தேவன வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? போன வாரம் தகப்பனுடைய அன்பை நம்ம பார்த்தோம். ஆமென். எத்தனை பேத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு? ஆமென், ஆமென். அவருடைய அன்பு எப்பொழுதுமே தணிந்து போகாது. ஆமென். ஆல்ரைட், கண்களை மூடி நம் ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எவ்வளவாய் நீர் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளவாய் நீர் கிருபை நிறைந்தவராகும், இரக்கம் நிறைந்தவராகும் ஆண்டவரே காணப்படுகிறீர் ஆண்டவரே. இந்த நாள்ல ஆண்டவரே, இதோ ஆண்டவரே நம்முடைய சமூகத்துல ஆண்டவரே அமர்ந்திருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே, என் தகப்பனுடைய ஆண்டவரே இரக்கம் வரட்டும், அன்பு வரட்டும், கிருபை ஆண்டவரே அதிகமாக அவர்கள் வாழ்க்கையில பெருகும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவரே இந்த ஆண்டவரே ராத்திரி வெள்ள கத்தர் நீர் பேசும்படியா நான் செபிக்கிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே இந்த இடத்துல கடந்து வந்தாலும் ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தையானது ஆண்டவரே அவர்களை தேற்றட்டும், பலப்படுத்தட்டும், உற்சாகப்படுத்தட்டும் ஆண்டவரே, உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையானது ஆண்டவரே ஒரு சுகத்தையும் பலத்தையும் கொண்டு வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. என்னோட வார்த்தை அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வார்த்தை கொண்டு நீர் பேசுவீராக ஆண்டவரே. வந்தவர் யாவரும் வெறுமையாய் திரும்பாத படிக்க ஆண்டவரே அப்பா தொடப்படணும் ஆண்டவரே. ஒரு சந்திப்பு வரட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்துல செபித்து கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமென். இந்த நாள்ல ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே நான் பேசணும் அப்படின்று. அப்ப ஒரு 2 டைட்டில்ஸ் வந்துச்சு என் மைண்ட்ல. ஆண்டவர் இம்ப்ரெஸ் பண்ணாரு. பட் இது எனக்கு ரொம்பவே இதுதான் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆண்டவர் கொடுத்தாரு. 2-3 தடவை எனக்கு கொடுத்தாரு. அப்ப இதுதான் இந்த நாள்ல எல்லாம் உங்க மத்தியில பேச வேண்டும் என்று ஆண்டவர் இருக்கிறார். ஆயத்தமா இருங்க, உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கு. அது போய் வெறுமையாய் திரும்பாதான் அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஆமென். சோ 2 கொரிந்தியர் 12:7-10 ஒருத்தர் தமிழ்ல படிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம். கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும். 12வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம். எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கும் நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆமென், ஆமென். இந்த அதிகாரத்தை பால் எழுதுகிறார். ஓகே, முக்கியமா எந்த வசனத்தை நம்ம பார்க்க போறோம் என்றால், ஓகே 8-9 வசனத்தை நம்ம பார்க்க போறோம். இங்க பால் சொல்கிறார், நான் தேவனிடத்துல 3 தடம் மன்றாடினாராம். 3 தடம் அவரு மன்றாடினார். என்னத்துக்கு மன்றாடினார்? 12வது அதிகாரம். ஓகே, என்னத்த மன்றாடினார்னா அவருக்குள்ள ஒரு முட்கள், அதாவது முள்ளு, டான்ஸ் அவருக்குள்ள காணப்பட்டுதான். அதை எடுத்து போட சொல்லி தேவன் இடத்துல அவரு மன்றாடினார். நிறைய வேதத்துல நம்ம இந்த அதிகாரத்தை நம்ம படிக்கிறப்ப என்ன முள்ளா இருக்கும் நம்ம கேள்விக்குறியோட நம்ம கேட்டிருக்கலாம். ஆண்டுகிட்ட கேட்டிருக்கலாம், என்ன அந்த முள்ளு, ஏன் பால்குள்ள முள்ளு இருக்கு? முள்ளு செடியில தானே இருக்கும், ஏன் அவருக்குள்ள முள்ளு இருக்கு என்று சொல்லுகிறார் என்று.
ஆனாலும் அந்த முள்ளு என்ன என்று நம்ம இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். அப்பொழுது என்ன நடக்குதுன்னா, தேவன் அவரை பார்த்து சொல்றாராம், என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கப்படும். இந்த வார்த்தையை தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்க மத்தியில சொல்ல இருக்கிறார். அவருடைய கிருபை உங்களுக்கு போதும். My grace is sufficient for you. Amen. எத்தனை பேத்துக்கு இன்றைக்கு அந்த கிருபை வேண்டும்? எத்தனை பேர் பலவீனமா இருக்கீங்க, சோர்ந்து போயிருக்கிறீங்க? Amen. இன்றைக்கு எப்படி அப்போஸ்தலர் பால் தேவனை நோக்கி மன்றாடினார், இதை என்னை விட்டு விலக்கி போடுங்க என்று மன்றாடினார். ஆனால் தேவன் அவரை நோக்கி சொல்றாரு, என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று. அநேக வேளை நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம், என்னன்னு ஜெபிக்கலாம், ஆண்டவரே என்னோட வியாதியை எடுத்து போடுங்க, என்னோட பாடுகளை எடுத்து போடுங்க, நான் கடந்து போகிற இந்த சூழ்நிலைகளை மாற்றி போடுங்க என்று நம்ம அநேக வேளை தேவனை நோக்கி நம்ம மன்றாடுவோம், ஜெபிப்போம், கேட்போம். ஆனால தேவன் எடுத்து போட்டாரா? மாற்றி இருக்கலாம், எடுத்து போட்டிருக்கலாம், உங்களுக்கு தான் தெரியும். ஆனா நீங்க பால் கேட்கிறாரு எடுத்து போடுங்கன்னு, ஆனா தேவன் எடுத்து போடுறேன்னு சொல்லவே இல்லையே. அதுக்கு பதிலா தேவன் என்ன சொல்கிறார்? என்னுடைய கிருபை உனக்கு போதும். அதே மாதிரிதான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னோட பாடுகளை எடுத்து போடணும், எடுத்து போடாது அது அவர் கையில இருக்கு. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார்? என்னுடைய கிருபையை உனக்கு நான் தருகிறேன், அது போதுமானதாய் இருக்கிறது. ஆமென். அதுக்கு வேண்டிய அந்த பாடுகள், அந்த பிரச்சனைகள், அந்த வியாதிகளை கடந்து செல்றதுக்கு அந்த கிருபையை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்க இருக்கிறார். ஆமென். அதுதான் அவருடைய கிருபை. ஆமென். அது கடையிலலாம் போய் வாங்க முடியாது. எப்படி நீங்க ஸ்வீட்ஸ் வாங்குறீங்களோ, பிஸ்கெட்ஸ் வாங்குறீங்களோ, முடியாது. அது தேவன் இடத்துல இருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறது. ஏன்னா வேதத்துல போட்டிருக்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தின் மூலமாய் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அந்த கிருபை யாரா இருக்கிறார்? நம்முடைய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். ஆமென். சோ அந்த கிருபை அவர் இடத்துல இருந்து தான் நம்ம பெற்றுக்க முடியும். இன்றைக்கு கிருபை வேணுமா உங்களுக்கு அதிகமா? ஏன்னா நிறைய பாடுகளை நான் கடந்து போறேன், நிறைய பிரச்சனை நான் கடந்து போறேன், நிறைய துன்பம், கவலை, கண்ணீரா நான் கடந்து போறேன், எனக்கு அந்த கிருபை கொடுங்க ஆண்டவரே அப்படின்று ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கிறோம். ஆனா அந்த கிருபை என்னது? என்ன அந்த கிருபை தெரியுமா? கிருபைனா என்னது? அன்மெரிட்டட் ஃபேவர் ஆஃப் காட். அதாவது என்ன போட்டிருக்குன்னா, முற்றிலும் தகுதியற்ற ஒரு தயவாம். அதாவது நம்ம அந்த 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 தயவுக்கு தகுதியே இல்லை, ஆனாலும் அது நம்மளுக்கு அவர் கொடுக்கிறார் கிருபையாக. ஆமென். அதுதான் தேவனுடைய கிருபையா இருக்கிறது. இன்னைக்கு அநேக பேர் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க, தேவனுடைய கிருபை நம்மளுக்கு தேவையா இருக்கிறது, போதுமானதா இருக்கிறது என்று அவருடைய வார்த்தை சொல்கிறது. ஆமென். அதான் என்னோட மெசேஜ் டைட்டில், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட். ஆமென். அவருடைய கிருபை போதுமானதாய் இருக்கிறது. ஆமென். சோ எப்பெல்லாம் நம்முடைய பலன் முடிகிறதோ, அதாவது கடைசி ஒரு நிலைமைக்கு பலனே இல்லை ஆண்டவரே, முடியல என்னால, அந்த நிலைக்கு நம்ம நிக்கிறோமோ, அப்பதான் தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில தொடங்க ஆரம்பிக்குமா. When the strength of God ends, means when our strength ends, God's grace begin. Amen. Amen. எத்தனை பேத்துக்கு அந்த கிருபை வேணும்? Amen. ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போகிறதுக்கு அந்த கிருபை நம்மளுக்கு தேவையா இருக்கிறது. அதனாலதான் புலம்பல் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, காலை தோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டிய அந்த கிருபையை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். நேத்துள்ள கிருபையை வைத்து இன்றைக்கு நம்ம போக முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய கிருபை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிறார். ஆமென். சோ நம்ம தொடர்ந்து கடந்து போகிற முன்பாக நான் உங்க மத்தியில ஒரு டெமோ சொல்ல இருக்கிறேன், காட்ட இருக்கிறேன். ஓகே, அதுக்கு எனக்கு சில பேர் வேணும். ஓகே, சோ முதலாவது மைக்கேல், ஓகே, அவர்கிட்ட இந்த கப் கொடுக்குறேன், ஹோல் ஹாயா. ஓகே, சோ இங்க நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்கீங்க. இங்க யார் வியாதியா இருக்கிறீங்க, சீக்கா இருக்கிறீங்க? really don't feel shy. வாங்க மண்ணுக்கு. டூ ஹைலா, bring it down. வியாதியா இருக்கிறீங்களா? யாராவது உடம்பு சரியில்லாம இருக்கிறீங்களா? எல்லாரும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறீங்க. வாங்க அங்கிள்.
யாரும் வரமாட்டாங்க, வாலண்டியர் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுல வந்து நிறைய கல்கள் இருக்கு என்கிட்ட, ஸ்டோன்ஸ். ஓகே, இதுல ஒன்று எடுங்க, அதுல போடுங்க. ஓகே, நீங்க போய் உட்காரலாம். தேங்க்யூ அங்கிள். அடுத்தது, யார் யாரு பாடுகள் பிரச்சனைகளை கடந்து போறீங்க? ஜஸ்ட் வாலண்டியர். வரும். அடுத்தது டிஸ்கரேஜ்மெண்ட், டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றம், தோல்வி, இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறீங்களா? வாங்க லிவித்ரா, வாங்க வாங்க, கல்ல எடுத்து போடுறது தான். ஆண்டி வராங்க. வேற என்ன சொல்லலாம்? பாடுகள், பிரச்சனை. கம் ஜெய்டன். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே நம்ம போலாம். என்கிட்ட இன்னும் நிறைய கல் இருக்கு. ஓகே, நீங்களே நினைச்சுக்கோங்க என்னன்னா கல்லுன்னு. ஓகே, நிறைய இருக்கு. ஓகே, ஸோ இந்த கல் வந்து என்னத்தை குறிக்குதுன்னா, இந்த என்னது அது, முள்ளு. பால் சொன்னார்ல, எனக்குள்ள இருக்கிற அந்த முள்களை எடுத்து போடுங்க அப்படின்னு. அந்த கல்கள் வந்து என்ன ரிப்ரசன்ட் பண்ணுதுன்னா, அந்த முள். ஓகே, உங்க வியாதியா இருக்கலாம், உங்களுடைய தோல்வியா இருக்கலாம், நீங்க கடந்து போற பிரச்சனைகளா இருக்கலாம், வேதனை, கண்ணீர், துக்கமா இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு தெரியும் என்னத்தை கடந்து போறீங்க என்று. அப்ப இது நான் ஏன் இப்படி செய்யறேன்னா, இதெல்லாம் நீங்க இதுக்குள்ள வச்சிருக்கீங்க, அதாவது இந்த கப்புல இருக்கு. ஓகே, அடுத்தது நான் தண்ணி எடுக்கிறேன். ஓகே, தண்ணி எடுத்துட்டு வாங்க, ஒரு ஆள் வந்து ஓட்டுங்க. வாங்க பாஸ்டர் பேட்ரிக். ஊத்துங்க இன்னும். ஓகே, ஸோ இவர் தண்ணி ஊத்திட்டாரு. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த முள்ளெல்லாம் இந்த தண்ணிக்குள்ள இருக்கு. இந்த தண்ணி என்னத்தை ரிப்ரசன்ட் பண்ணுதுன்னா, தேவனுடைய கிருபை. ஓகே, the grace of God. ஓகே, இந்த முள்ளு கல் எல்லாம் இந்த தண்ணி மறைச்சிருச்சு. இன்னும் ஊத்துங்க, ஃபுல்லாவே ஊத்தி முடிங்க கடைசி வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்க என்ன பாக்குறீங்க? ஆமென். தேவனுடைய கிருபை என்ன பண்ணுச்சுன்னா, உங்களுடைய சரீரத்துல, உங்க வாழ்க்கையில இருக்கிற இந்த முள்கள், இந்த ஃபெயிலியர், இந்த டிசப்பாயின்மெண்ட், இந்த சீக்னஸ், ஓகே, எல்லாமே தேவனுடைய கிருபை அது மறைத்து போட்டது. அதுதான் தேவன் பால் இடத்துல, பால் கேட்டாரு எடுத்து போடுங்க என்று கேட்கிறப்ப தேவன் சொல்லல நான் எடுத்து போடுறேன்னு. அவர் என்ன சொன்னார்? என் கிருபையே உனக்கு நான் கொடுக்கிறேன். அதனாலதான் இந்த கிருபை. அப்ப அந்த கிருபை என்ன பண்ணுது? இத அப்படியே மூட வைத்தது, அதான் மூழ்க செய்துச்சு. அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை என்ன சூழ்நிலை நீங்க கடந்து போனாலும், தேங்க்யூ, ஓகே, தேவனுடைய கிருபை என்ன பண்ணுமா? அது அப்படியே மூடி மறைத்து விடுமா. அது உங்களுக்கு பெரிதாயே இருக்காது. ஏன்னா அவரோட கிருபை உங்க வாழ்க்கையில இருக்கிறப்ப நீங்க எது வேணாலும் கடந்து செல்ல முடியும், முன்னேறி செல்ல முடியும். ஆமென். அதான் ரோமர் புத்தகத்துல சொல்லியிருக்கிறது, நீங்க எல்லாவற்றையும் காட்டிலும் மேற்கொள்ளவர்களாய் காணப்படுவீர்கள். You are an overcomer in Christ. Amen. Amen. So புரிந்துதா என்ன தேவனுடைய கிருபையை உங்க வாழ்க்கையில செய்ய முடியும் என்று? இதுதான் தேவன் பால் மூலமாக நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். Amen. Amen. So இந்த கிருபை வந்து என்ன காட்டுது என்றால், இந்த முள்ளு வந்து இருக்குது, அப்படியேதான் இருக்குது. ஆனாலும் தேவனுடைய கிருபை வந்து பெரிதாய் காணப்படுகிறது. அந்த முள்ளு தெரியல, ஏன்னா தண்ணினால மூழ்கிருச்சு. அப்புறம் பிரச்சனை இன்னமும் அங்கதான் இருக்குது. ஆனாலும் தேவனுடைய பிரசனம் அதை அதிகமாக பெருகி காணப்பட்டு இருக்கிறது. அதோட பாடுகள், துன்பங்கள், பாரங்கள் இன்னும் அங்கதான் இருக்கிறது. ஆனாலும் தேவனுடைய பலன் என்ன பண்ணுகிறதுனா, நம்மளை தூக்கி செல்கிறதாய் காணப்படுகிறது. ஆமென். ஆமென். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்க மத்தியில சொல்ல இருக்கிறார். அந்த முள்கள் உங்க வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கும். அது பாவமா இருக்கலாம், சீக்ரெட் சீனா இருக்கலாம், அது நீங்க பழைய காலத்தின் ஃபெயிலியவா இருக்கலாம், நினைவுகளா இருக்கலாம்.
என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனாலும் அது அப்படியே இருந்தாலும் தேவனுடைய கிருபை உங்க வாழ்க்கையில அது என்ன பண்ணும்னா அதை அனைத்தையும் மூழ்க செய்து அந்த கிருபை அந்த பலன் உங்களை மறுபடியுமாக எழும்ப செய்யும். ஆமென். ஓகே, சோ இந்த கிருபை என்ன பண்ணும் நம்முடைய வாழ்க்கையில? இந்த தெய்வ கிருபை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும்? முதலாவதாக தேவனுடைய கிருபை நம்ம என்ன பண்ணோம்னா நம்முடைய பலவீனத்துல நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. The grace of God sustains us in our weaknesses. Amen. நம்முடைய வீக்னஸ், நம்முடைய பலவீனத்துல தெய்வ கிருபை நம்மளை தாங்குகிறது, தாங்கிக் கொள்வோமா. ஆமென். அநேக வேளையில நம்ம பலவீனத்துல என்ன ஆயிருவோம்? சோர்ந்து போயிருவோம். அப்படியே சோர்ந்து போய் தூங்கிக்கிட்டே இருப்போம், படுத்துட்டே இருப்போம், ஒன்றும் செய்ய தோணாது. ஆனாலும் தேவனுடைய கிருபை நம்மளை தாங்கும், தூக்கி எடுக்கும். ஏன்னா பலவீனமா இருக்குமே, நடக்கிறதுக்கே பலன் இல்லை, வேலை செய்கிறதுக்கு பலன் இல்லை. ஆனாலும் இந்த கிருபை நம்மளுக்குள்ள வருகிறப்ப நம்மளை தூக்கி செல்கிறது, அது ஒரு பலனை கொடுக்கிறது. ஆமென், ஆமென். சோ எங்க பார்க்கலாம்னா ஐசாயா, ஓகே, ஏசாயா 40:29 சொல்கிறது, அவரு பலவீனமா இருக்கிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார். ஓகே, வீக்கா இருக்கிறவங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுக்கிறாரா. படிப்புமா தமிழ்ல? ஏசாயா 40:29 இருக்குதா ஏசாயா புத்தகத்துல? சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவரு சத்துவம், அதாவது வல்லமையே கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதுதான் நம்ம. ஆமென். பலவீனமான நேரத்துல அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். பால் தேவனை நோக்கி கேட்டார் 3 தடவை, ஒரு தடவை இல்ல 3 தடவை கேட்டுக்கிட்டே இருந்தார், எடுத்து போடுங்க ஆண்டவரே, இந்த முட்களை எடுத்து போடுங்க. ஆனாலும் தேவன் எடுத்து போடாம அவருக்கு தேவையான அந்த கிருபையை தந்தார். அப்ப இங்க என்ன பார்க்கிறோம் என்றால், அநேக வேளையில தேவன் நம்ம கடந்து போகிற பாடுகளை அவர் எடுத்து போட மாட்டார், அதை மேற்கொண்டு வருகிறதுக்கு அந்த பலனை தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். சோ இந்த பலவீனங்கள்லாம் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதுக்கு ஒரு மேடை, ஒரு என்ன சொல்லுவாங்க, தளமாய் காணப்படுகிறது. இட்ஸ் a platform for God to manifest his power, his strength in our weaknesses. எப்படின்னா நம்ம பலவீனமா இருக்கிறப்ப அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ அந்த பலன் வெளிப்படுகிறதுக்கு இந்த பலவீனத்தை கொண்டு அவர் பயன்படுத்துகிறாய் இருக்கிறார். ஆமென். சோ எப்பொழுதுமே இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம கடந்து போகிறப்ப ஏன் ஆண்டவரே, ஏன், அதுதான் நம்மளோட கேள்வியா இருக்கும். வாய், எப்பொழுதுமே அதுதான் क्वेश्चन. ஏன் நானே, எதனால, இப்படிதான் நம்ம கேள்வி கேட்போம் இந்த மாதிரி சூழ்நிலை கடந்து போகிறப்ப. ஆனாலும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்காம நீங்க மாற்றி, தேவனே இது மூலியமாய் என்ன செய்ய இருக்கிறீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்க ஆரம்பிக்க வேண்டும். இந்த பலவீனத்தை கொண்டு நீங்க என்ன செய்ய இருக்கிறீங்க என் வாழ்க்கையில, இதுதான் நம்மளுடைய கேள்வியாய் காணப்படணும். இந்த பலவீனத்திலேருந்து எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க இருக்கிறீங்க, அதை தான் நம்ம கேட்க ஆரம்பிக்கணும். ஏன்னா தேவனுக்கு தெரியும் இந்த பலவீனத்திலேருந்து நம்மளுக்கு என்ன அவர் கற்றுக் கொடுக்க இருக்கிறார் என்று. அநேக பலவீனத்துல என்ன நம்ம செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் தேவனுக்கு பெரிய காரியங்கள், திட்டங்கள் இதுக்கு பின்னால காணப்படுகிறது. முதலாவது என்ன பார்த்தோம்? தேவனுடைய கிருபை நம்மளுடைய பலவீனத்தில் மத்தியில தாங்குகிறதாய் இருக்கிறது. இரண்டாவதாக தேவனுடைய கிருபை நம்மளை கடினமான சூழ்நிலைகள், கடினமான காலங்கள்ல நம்மளை தூக்கி செல்லுமா. இட் கேரிஸ் us through difficult season. யாரு, எத்தனை பேர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க கடினமான காலகட்டத்தில், கடினமான ஒரு நாட்களுக்குள்ள நீங்க கடந்து போறீங்க? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய கிருபை நம்மளை தூக்கி செல்லுமா. தாங்குகிறதா இருக்கிறது, சஸ்டெயின், அது கீழே உழுவாம விடுமா, பார்த்துக்கொள்ளும். ஆனா இப்ப ரெண்டாவது நம்மளை தூக்கி செல்லுமா. ஆமென். ஏன்னா இந்த கடினமான டிஃபிகல்ட் டைம்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? கிவ் அப் பண்ணிடுவோம். அநேக வேளை நம்ம சோர்ந்து போயிடுவோம், முடியல, என்னால தொடர்ந்து செல்ல முடியல. ஆனாலும் தேவனுடைய கிருபை நம்மளை தூக்கி செல்லும். எப்படி கழுகு போய் அந்த அதோட சாப்பாடுகளை அப்படியே கீழே இருந்து தூக்கி மேலே கொண்டு போகிறதோ, அதே போல தேவனுடைய கிருபை நம்மளை அப்படியே தூக்கி
கொண்டு போகிறதாய் இருக்கிறது. ஆமென். எத்தனை பேத்துக்கு அந்த கிருபை வேணும் கடினமான சூழ்நிலையில? ஆமென். சோ சங்கீதம் 23:4 எல்லாருக்கும் தெரியும். சங்கீதம் 23:4 பாஸ்டர் பெட்ரிக் ஷேர் பண்ணாரு சங்கீதத்தை குறித்து. ஆமென். நம்ம மரண இருளில் பள்ளத்தாக்கில நடக்கிறப்ப நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவருடைய கிருபை எப்பொழுதுமே நம்மளை தூக்கி செல்கிறதாய் காணப்படுகிறது. புலம்பல் புத்தகம் 3வது அதிகாரம் 22, 23 அதுலயும் நீங்க போய் படிக்கலாம். ஆமென். எப்படி அவருடைய கிருபை நம்மளை தூக்கி செல்கிறதாய் காணப்படுகிறது என்று யோசேப்போட வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். ஓகே, யோசேப்பு பல கடினமான காலங்களுக்குள்ள அவர் கடந்து போனார். அவரை தன் சொந்த சகோதரர்களே மறுதலித்தாங்க, விற்று கொடுத்தாங்க அவர் எங்க அடிமைத்தனத்துக்குள்ளாக விற்கப்பட்டார். தவறாக அவரை சிறைசாலையில போட்டாங்க, செய்யாத தவறுக்கு. ஆனாலும் தேவனுடைய கிருபை அவரை தூக்கி சென்றது. தேவனுடைய கிருபை அவரை தாங்கி கொண்டது. ஆமென். தேவன் அவரை கைவிடவே கிடையாது. அதனாலதான் ஆதியாகமம் புத்தகத்துல 50வது அதிகாரத்துல 20வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அனைவரும் எனக்கு தீமை நினைத்தீங்க, ஆனாலும் தேவன் எனக்கு நன்மையாக மாற்றினார். ஆமென். நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளுக்கு தீமை நினைக்கலாம், ஆனாலும் தேவன் எல்லா சூழ்நிலைகளும், இந்த கடினமான சூழ்நிலைகளை வைத்து தேவன் நன்மையாக யோசேப்புக்கு மாற்றினார்னா உங்களுக்கும் எனக்கும் அவர் மாற்றுகிறாய் இருக்கிறார். ஆமென். சோ இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம கடந்து போகிறப்ப தேவனை மட்டும் நம்ம விசுவாசிப்போம். ஆமென். ட்ரஸ்ட் காட். எதுல? தாமதங்கள் தெரியல, டிலேஸ். ஓகே, தாமதங்கள் மத்தியில, ஏமாற்றம் மத்தியில, சோதனைகள் மத்தியில தேவனை மட்டும் நம்ம பிடித்துக்கொள்வோம். அவரை மட்டும் நம்ம விசுவாசிப்போம், நம்புவோம். ஏன்னா அவருடைய கிருபை நம்மளை தூக்கி செல்கிறதாய் இருக்கிறது. யோசேப்புக்கு செய்தார் என்றால் நம்மளுக்கும் அவர் செய்ய முடியும். 3வதாக என்ன தேவனுடைய கிருபை நம்ம வாழ்க்கையில செய்ய முடியும்? தேவனுடைய கிருபையானது நம்முடைய தோல்விகளுக்கு காட்டிலும் பெரிதா இருக்கிறதா. Grace of God is greater than our failure. தோல்வியில காணப்படுகிறீங்களா? இந்த பிசினஸ் செய்யறேன் தோல்வியா போகிறது, இந்த பிசினஸ் செய்யறேன் தோல்வியா போகிறது, நான் படிக்கிறேன் SPMல ஃபெயில் ஆயிடுறேன், நான் படிக்கிறேன் என்னோட O லெவல்ல நான் ஃபெயில் ஆயிடுறேன், நான் படிக்கிறேன் என்னோட எக்ஸாமு ஃபெயில் ஆயிடுறேன். எல்லா இடத்துலயும் எங்கெல்லாம் நீங்க கால் எடுத்து வைக்கிறீங்க, முயற்சி செய்யுங்க, ஃபெயில். சொந்து போவாதீங்க. தேவனுடைய கிருபை உங்களுக்கு போதுமானதாய் இருக்கிறது. ஆமென். சோ உங்க தோல்வியின் மத்தியில தேவனுடைய கிருபை பெரிதாய் காணப்படுகிறது. ஆமென். ரோமர் 5:20 சொல்லப்படுகிறது, எங்க பாவம் பெருகினதோ தேவனுடைய கிருபை இன்னும் அதிகமாக பெருகினதுதான். Where sins increase, grace increase all the more. Amen. உங்க தோல்வியா இருக்கிறதா, பாடா இருக்கிறதா, பெருகிக்கிட்டே இருக்கா, ஒவ்வொரு நாளும் அதே தானா? தேவனுடைய கிருபை இன்னும் அதிகமாக பெருகும். பாவத்துல மட்டும் கிடையாது, எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய கிருபை பெருகி கொண்டே போகும். எத்தனை பேத்துக்கு அந்த கிருபை வேணும்? பெருகணும் ஆண்டவரே என் வாழ்க்கையில அதிகமாய். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு அந்த கிருபை வேண்டும். நல்ல உற்சாகமா கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க, எனக்கு அந்த கிருபை வேணும். ஆமென். ஓகே, பேதுருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். ஓகே, பேதுரு என்ன பண்ணாரு? 3 தடவை தேவனை, இயேசுவை அவரு மறுதலித்தார். 3 தடவை அவர் மறுதலித்தார். அவருக்குள்ள ஒரு அவமானம், அவர் உடைந்து போனார், ஏன் நான் இப்படி செய்தேன் என்று. ஆனாலும் இயேசு என்ன பண்ணாரு? அவரை மறுபடியும் மீட்டெடுத்தார். அவருக்கு அந்த கிருபையை தந்து பயன்படுத்தினார் மறுபடியுமாக பேதுருவை. ஆமென். சோ நீங்க அந்த நிலையில நிக்கிறீங்க. ஏன்னா பேதுரு அவர் ஒரு தோல்வி நிலையில நின்று கொண்டிருந்தார். நான் என்னுடைய இயேசுவை நானு மறுதலித்துட்டேனே என்று அவர் நின்று கொண்டிருக்கிறப்ப இயேசு வந்து மறுபடியும் அவரை மீட்டெடுத்தார், ரெஸ்டோர் பண்ணாரு. அவருடைய மனதை, அவருடைய வாழ்க்கையை அவர் ரெஸ்டோர் பண்ணாரு. அநேக வேளை நம்மளும் அப்படி நின்று கொண்டிருப்போம், எல்லாமே தோல்வியாக, ஒன்றுமே நடக்க மாட்டேதுன்னு. ஆனாலும் தேவனுடைய கிருபை வருகிறப்ப தேவன் மறுபடியும் அதை ரெஸ்டோர் பண்ணி தேவன் மறுபடியும் பேதுருவை வல்லமையாக பயன்படுத்தினார் அவருடைய ஊழியத்துக்கு. பேதுரு மூலியமா தான்
3000 பேரு ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. சபைகள் கட்டப்பட்டது. ஆமென். சோ மறுதலித்தவரே ஆண்டவர் வந்து அவருடைய கிருபையை கொண்டு மறுபடியுமாக அவரு உயர்த்தினார் என்றால் நீங்களும் நானும் ஏமாற்றம். ஆமென். அவரும் செய்ய முடியும் நம்ம வாழ்க்கையில. ஆமென். அதனாலதான் யோவான் 21:15-17 ஓகே, நீங்க வீட்டுல போய் படிக்கலாம். இயேசு பேதுருவை பார்த்து கேட்டாரு, பேதுருவே நீர் என்னை நேசிக்கிறாயா? எத்தனை வாட்டி கேட்டாரு? 3 வாட்டி கேட்டார். ஏன் 3 வாட்டி? 3 தடவை அவர் மறுதலித்தார். 3 தடவை இயேசு அவரை நோக்கி கேட்டார், என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா? ஆமென். ஆமென். தேவன் வந்து நம்ம செய்கிற தவறுனால அவர் கோவப்படுகிறவர் கிடையாது. அவர் நம்மளை விட்டு விலகிறவர் கிடையாது. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அவர் கூட இருந்த பேதுருவே அவர் மன்னித்தார், அவர் எழுப்பினார், உயர்த்தினார் என்றால் நம்மளை செய்ய மாட்டாரா? நம்மளை உயர்த்த மாட்டாரா? ஆமென். அதுதான் அந்த கிருபை. அந்த கிருபை நம்மளை மறுபடியுமாக உயர்த்தும். ஆமென். ஆமென். சோ இந்த தோல்விகள் நம்மளை வந்து தேவனுடைய திட்டத்திலிருந்து தகுதியற்றப்படுத்தாது, டிஸ்குவாலிஃபை பண்ணாது. ஏன்னா தேவன் திட்டம் வைத்துட்டார், நோக்கம் வைத்துட்டார் என்றால் அது அவரை மாற்ற மாட்டார். அதனால இந்த தோல்வி வந்து அது டிஸ்குவாலிஃபை, தகுதியற்ற படுத்தாது. ஆனாலும் என்ன செய்யணும்? அது அந்த அழைப்புக்குள், அந்த நோக்கத்துக்குள்ள கொண்டு செல்லும். அதனால என்ன செய்யாதீங்க? உங்களுடைய பழைய கடந்த காலத்தின் ஓகே தவறுகளை என்ன பண்ணாதீங்க? உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க விடாதீங்க. முடிஞ்சு போனது பழைய காரியங்கள், அதாவது பழைய தவறுகள் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க விடவே கூடாது. அநேகவேளை நம்ம அதை தான் கொண்டு சொல்றோம், என் பழைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, என்னோட ஃபியூச்சரும் அப்படிதான் காணப்படும் என்று. ஆனாலும் தேவன் சொல்கிறார், இல்ல, அது அனைத்தையும் அவர் மாற்றி கிருபையை நம்மளுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். சோ 4வது, தேவனுடைய கிருபை என்ன பண்ணோம்னா நம்மளுடைய அழைப்பை நிறைவேற்ற உதவுகிறதாய் இருக்கிறது. It enables us to fulfill our calling. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் அழைப்புகளை வைத்திருக்கிறார். உண்மைதானே? ஆமென். சோ அந்த கிருபை என்ன பண்ணும்? அந்த அழைப்புக்குள்ள நம்ம நடக்கிறதுக்கு அது உதவி செய்கிறதாய் காணப்படுகிறது. ஏன்னா அநேகவேளை நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்குள்ள அழைப்பு இருக்கு, ஆனாலும் எப்படி, என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறது, என்ன செய்கிறது அப்படி என்று ஒரு கிராஸ் ரோட்குள்ள நம்ம நின்று கொண்டிருக்கலாம். ஆனாலும் அந்த கிருபை என்ன பண்ணும்? நம்மளை உதவி செய்கிறதாய் காணப்படுகிறது. ஆமென். 1 கொரிந்தியர் 15:10 பவுல் சொல்கிறார், கிருபையினாலே நானாய் இருக்கிறேன். By the grace of God I am what I am. ஆமென். பால் யாரு? அவர் ஒரு பெர்சிக்யூட்டர், துன்பப்படுத்தினார் கிறிஸ்தவர்களை. ஆனாலும் தேவனுடைய கிருபை அவர் மேல வந்தது. அவர் நானாகவே இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆமென். சோ இதே மாதிரிதான் இந்த அழைப்புக்கு நம்மளை தகுதிப்படுத்துது என்று மோசே அறிந்து கொண்டார். அந்த கிருபை மோசே பெற்றுக்கொண்டார். எப்படி? மோசே வந்து திக்கற்ற வாய், அதாவது அவர் சரியா பேச முடியாது, அவரோட திக்கி பேசுவாரு. அப்ப தேவன் அவரை பயன்படுத்தணும் என்று தேவனுடைய திட்டமா இருந்தது, அழைப்பா இருந்தது அவர் மேல. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, என்னால பேச முடியாத, நான் திக்கற்ற மீன்ஸ் என்னால சரியா பேச முடியாது, ஏன் என்ன பயன்படுத்துறீங்க என்று. அப்ப அந்த இடத்துல நம்ம பாக்குறோம் என்னன்னா, அவருக்குள்ள ஒரு நான் போதுமானவன் அல்ல, நான் தகுதி அல்ல அப்படின்ற அவருக்குள்ள ஒரு எண்ணம். ஆனாலும் தேவனுடைய கிருபை அவர் மேல வந்தது. தேவன் அவரை, இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்ய பயன்படுத்தினார். ஆமென். எங்க நீங்க பார்க்கலாம்னா எக்ஸோடஸ், யாத்திரையாகமம் புத்தகம் 3:11 நீங்க பார்க்கலாம். யாத்திரையாகமம் 4:10-12 நீங்க பார்க்கலாம். எப்பொழுதும் தேவன் அவரை கூப்பிடுறப்ப எப்பொழுதுமே ஒரு குறைய சொல்லுவார், எக்ஸ்கியூஸ் கொடுப்பாரு. என்னால முடியாது, நான் பேச முடியாது, எனக்கு ஒரு ஆளை கொடுங்க பேசுறதுக்கு அப்படி என்று எப்பொழுதுமே அவரு குறையதான் சொல்லி கொண்டிருப்பார். ஆனாலும் தேவனுடைய கிருபை அவர் மேல் வந்தது. ஆமென். சோ இன்றைக்கு தேவன் வந்து ஓகே, God does not call the qualified. தேவன் வந்து தகுதி உள்ளவர்களை அவர் அழைக்க கிடையாது,
அவர் என்ன பண்றாரு? அவரு அந்த அழைப்பை தகுதிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். எப்படி தகுதிப்படுத்துகிறார்? கிருபையின் மூலியமாக அவர் தகுதிப்படுத்துகிறார். அவர் அழைத்த 12 சீஷர்களும் தகுதி உள்ளவர்களா? மீன் பிடிக்கிறவங்க. எந்த தகுதியும் எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லையே இயேசு கூட செல்றதுக்கு. ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு? அவருக்குள்ள இருக்கிற அந்த அழைப்பை அவரு தகுதிப்படுத்தினார் அவருடைய கிருபையின் மூலமா. இன்றைக்கு அப்படிதான் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கலாம். நான் எதுக்குமே தகுதி இல்லையே, மோசையை போல நம்ம சொல்லி கொண்டிருக்கலாம். எனக்கு இது செய்ய தெரியாது, எனக்கு அது தெரியாது, எனக்கு இது பண்ண முடியாது, அப்படி நம்ம உட்கார்ந்து இருக்கலாம். ஆனாலும் தேவன் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அழைப்பை தகுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எப்படி? அவருடைய கிருபையின் மூலமாக. அதனால எது உங்கள் வாழ்க்கையில குறைவாய் காணப்படுகிறது மற்றும் நீங்க பார்த்து கொண்டு இருக்காம, கவனம் செலுத்தாமல், எது வைத்து தேவன் உங்களை பயன்படுத்த முடியும் என்று நீங்க தேவனை நம்ப ஆரம்பிக்க வேண்டும். எனக்குள்ள இந்த குறை இருக்கு, அந்த குறை இருக்கு, நம்ம அதையே கவனம் செலுத்தி கொண்டிருக்காம, தேவன் இந்த குறையை வைத்து என் வாழ்க்கையில என்ன செய்ய முடியும் அப்படி என்று நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். அதுக்குதான் நம்மளுக்கு அந்த கிருபை வேண்டும். ஆமென், ஆமென். புரிந்துதா இது வரைக்கும்? ஆமென். சோ கிருபை வேண்டும். எத்தனை பேத்துக்கு அந்த கிருபை வேணும் இன்னைக்கு? ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு அந்த கிருபை வேண்டும். கடைசியாக ஓகே, தேவனுடைய கிருபை என்ன செய்யணும்னா, நம்முடைய பலத்துல ஓகே நிற்காமல் தேவனுடைய பலத்துல பெருமைப்படுத்த வேண்டுமா? அதாவது உங்க பலத்துல அல்ல, தேவனின் பலத்துல பெருமை கொள்ள வேண்டும். பால் சொல்கிறார், இது என்னுடைய பலன் அல்ல, தேவனுடைய பலன், அதுல நான் பெருமை கொள்கிறேன். அநேக வேளை நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? இது நான் செஞ்சு முடிச்சேன், எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, நான் செஞ்சு முடிச்சிட்டேன் நல்லபடியாக. அதெல்லாம் நம்ப கிடையாது. தேவனுடைய கிருபை, ஆமென், அவருடைய ஞானம், அவருடைய பலன், அதனாலதான் நம்மனால அந்த காரியத்தை செய்து முடிக்க முடிந்தது. அதனாலதான் பால்னால எவ்வளவு பாடுகள் கடந்து போனாலும் அவர் நின்றார், தேவனுடைய சுவிசேஷத்தை சொன்னார், புத்தகத்தை எழுதினார். ஏன்னா அவருக்கு தெரியும், இது என்னுடைய பலன் அல்ல, இது தேவனுடைய கிருபை மட்டுமே. ஆமென். ஒரு நாளைக்கு கண்டிப்பாகவே நீங்க இங்க நின்று சாட்சி சொல்லுவீங்க, இது என்னால நடந்தது கிடையாது, இது என்னால முடியல, ஆனாலும் என் தேவனுடைய கிருபையினால நான் நிற்கிறேன். ஆமென். வேதத்துல சொல்கிறது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையா, purely the grace of God. Amen. So இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய கிருபையினால் மட்டும்தான். ஆமென். அதே மாதிரிதான் பால் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 12:9-10, நான் பலவீனமா இருக்கிறப்ப நான் பலனா இருக்கிறேன். எப்படி பலவீனமா இருக்கிறேன், ஆனா பலனமா இருக்கிறேன். ஏன்? அவருடைய கிருபை இருக்கின்ற பால் அறிந்திருக்கிறார். ஆமென். சோ இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் படிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் படிக்கிறப்ப, என்ன ஆண்டவரே இதுல இருந்து எங்களுக்கு கத்து கொடுக்குறீங்க? அப்ப பால் இங்க சொல்கிறார், பலவீனத்தில், அவமானங்களில், கஷ்டத்தில், துன்பத்தில், பாடுகள் மத்தியில பால் மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருக்க கற்றுக்கொண்டாராம். ஏன்னா அவரை சிறைசாலையில தூக்கி போட்டாங்க, அவரை துன்பப்படுத்தினாங்க, அவருக்கு எதிர்ப்பா வந்தாங்க, ஆனாலும் எல்லா சூழ்நிலையிலும் அவரு சந்தோஷமா இருக்க கத்துக்கொண்டார். அதனாலதான் பிலிப்பியர் புத்தகத்துல அவர் எழுதினார், எங்க சிறைசாலையில உட்கார்ந்துட்டு அவர் எழுதுறாரு, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று. உங்களை போய் சிறைசாலையில போட்டு நீங்க எழுத முடியுமா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க என்று முடியவே முடியாது. உண்மைதானே? கண்டிப்பா முடியாது. ஆமா, கர்த்தர் என்னை கைவிட்டாரு தான் நம்ம எழுத முடியும், செவுத்துலயும் நம்ம எழுதிட்டு வந்துருவோம். ஆனால் பால் புத்தகத்துல எழுதுறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். சோ அதனால பால் கற்றுக்கொண்டார், இந்த மாதிரி சூழ்நிலையில் மத்தியில நான் மகிழ்ச்சி அடையணும், நான் சந்தோஷமா இருக்கணும், ஏன்னா அவருடைய கிருபை எனக்கு போதுமானதாய் இருக்கிறது என்று. ஆமென், ஆமென். சோ அவருடைய பலவீனத்துல அவர் என்ன பார்த்தார் என்றால், கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவின் பலன் அவர் மேல் காணப்பட்டது என்று. அதனால்தான் பால்னால இதை எழுத முடியுது, அவருடைய கிருபை எனக்கு
போதும் என்று. கிறிஸ்துவின் கிருபை. ஆமென். சோ இன்றைக்கு நம்ம பார்த்தோம் என்றால் தேவன் பவுலோட மத்தியில இருக்கிற அந்த முட்களை அவர் எடுத்து போடல, ஆனாலும் கிருபையை அவர் தந்தார். ஆமென். கடைசியா நம்ம கன்க்ளூஷன் பண்ணுவோமா? நான் 5 காரியங்களை நம்ம பார்த்தோம். அந்த கிருபை என்ன பண்ணுது? நம்முடைய பலவீனத்துல நம்ம தாங்குகிறதா இருக்கிறது, நம்முடைய சோதனைகள் மத்தியில, பாடுகள் மத்தியில தூக்கி செல்கிறதா இருக்கிறது, நம்மளுடைய தோல்வியின் மத்தியில மீட்டெடுக்கிற ஒரு கிருபையாய் காணப்படுகிறது, நம்முடைய அழைப்பை மத்தியில அது நம்மளை இன்னும் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. கடைசியாக நம்மளுடைய பலவீனத்தில் அந்த கிருபை ஒரு பலனாய் காணப்படுகிறது. 5 காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாகவே தேவையாய் காணப்படுகிறதா இருக்கிறது. ஆமென். சோ ஓகே, இந்த கடைசியாக நான் முடிக்கிற முன்பாக நம்மளுக்கு கண்டிப்பா இந்த ஊழியக்காரர் பத்தி நம்ம தெரியும். பழைய காலத்துல ஹட்சன் டெய்லர். இவர் ஒரு ஊழியக்காரர், புத்தகம் எழுதுகினவர். இவர் யார் என்றால் சைனா தேசத்துக்கு ஒரு மிஷனரியாக போனார். இவர் வெள்ளைக்காரரு, ஆனா சைனா தேசத்துக்கு மிஷனுக்கு அவரு அழைக்கப்பட்டார், அனுப்பப்பட்டார். அவருடைய பிள்ளைகள், அவரோட மனைவி குடும்பமாகவே மிஷனுக்காக சைனா தேசத்துக்கு போனாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, அங்க அவங்களுக்கு சீக்னஸ், அதாவது வியாதிகள் தாக்குனுச்சு அவரை. அப்புறம் ஃபைனான்சியல் ஷார்டேஜ், பொருளாதார ரீதியில பாதிக்கப்பட்டாரு. அப்புறம் கடைசியில் என்ன நடந்துச்சுன்னா, அவரோட மனைவி இறந்து போனாங்க, அவரோட பிள்ளைகள் இறந்து போனாங்க. கடைசியில எதிர்ப்புகள் ஜனங்கள் மத்தியில, சைனா தேசத்திலிருந்து நிறைய எதிர்ப்புகள் அவருக்கு வந்தது. கடைசியில அவரு என்ன சொன்னார்னா, இதெல்லாமே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பாரமாய் காணப்படுகிறது, என்னால முடியாது, என்னால இன்னும் கடந்து செல்ல முடியாது என்று அவர் கீழே பார்க்க ஆரம்பித்தார். என்னால முடியாது, இன்கேப்பபிள், ஐம் நாட், கேனாட், அவரால் முடியல என்று ஒரு நிலையில நிற்க ஆரம்பித்தார். அப்ப தேவன் அவருக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாராம். அதாவது வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாரு. என்ன என்றால், ஸ்டாப் ஸ்ட்ரைவிங் அண்ட் ஸ்டார்ட் அபைடிங். போராடுவதை நிறுத்தி கிறிஸ்துவுக்குள் நிலை நிற்கதை கற்றுக் கொடுத்தாராம். அநேக வேளை நம்ம போராடுறோம், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இதை செய்யணும், இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நம்ம போராடுறோம், ஸ்ட்ரைவ் பண்றோம். ஆனாலும் இயேசு என்ன எதிர்பார்க்கிறார்? நீ போராட வேண்டாம், அமர்ந்துரு, அபாய்ட். அவருக்குள்ள நம்ம அமர்ந்திருக்க கற்றுக்கொள்றப்ப மற்றது எல்லாமே சுலபமாய் காணப்படுமா. அப்ப இந்த அவர் தேவன் ஹட்சன் டெய்லருக்கு கற்றுக் கொடுத்தார். அதுக்கப்புறம் அவரு என்ன தெரியுமா சொல்கிறாரு? அதுக்கப்புறம் நான் எதை குறித்தும் நான் கலங்குவதே கிடையாது. ஐ எம் நாட் anxious about anything. ஏன்னா அவர் ஸ்ட்ரைவ் பண்றதை விட்டு விட்டு அவரு அபாய்ட் பண்ண ஆரம்பிச்சாரு, அமர்ந்திருக்க, நிலை நிற்க கற்றுக்கொண்டார். ஏன்னா எல்லாமே தேவனுடையதாய் காணப்பட்டது. அப்புறம் அவருடைய ஊழியம் அவருடைய பலத்துல நிலை நிற்கல, அவருடைய பலத்தினால நடத்தப்படல, தேவனுடைய கிருபையினால மட்டும்தான் நடத்தப்படுகிறது என்று அவர் அறிந்து கொண்டார். அந்த அவருடைய கிருபை தான் தாங்குகிறது என்று அவர் அறிந்து கொண்டார். கடைசியாக இது அனைத்தும் அவர் கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவர் மூலியமாக அநேக ஆயிரக்கணக்கான மிஷனரிகளை தேவன் சைனா தேசத்துக்கு கொண்டு வந்தார். அவர் மற்றும் கிடையாது, அநேக ஆயிரக்கணக்கான மிஷனரிகள், பல கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்களாம். ஆமென். இழந்து போனார், மனைவி இழந்து போனார், பிள்ளைங்களை இழந்து போனார், பண ரீதியில பாதிக்கப்பட்டார், வியாதி சரீரத்துல, இதெல்லாம் வைத்துக்கிட்டு இன்னமும் அவர் தொடர்ந்து தேவனுடைய கிருபையில அவர் ஊழியம் செய்து வந்தார். ஆமென். சோ ஹட்சன் டெய்லர் அவருடைய வெற்றி சாதாரணமான ஒரு பலனால வர கிடையாது, நம்ம சொந்த சுய பலன் சொல்லுவோம்ல, அதனால வர கிடையாது. எல்லாமே தேவனுடைய கிருபை போதுமானதா இருக்கிறது என்று அதுல அவர் நின்றார். ஆமென். இன்றைக்கு நீங்களும் நானும் நிற்பதே தேவனுடைய கிருபைனால, நம்ம சொந்த பலனால கிடையாது. நம்முடைய சொந்த பலத்துல எதை நீங்க செய்தாலும் அது எல்லாமே ஃபெயில் ஆயிரும். செய்து பார்த்துருக்கீங்களா? நான் செய்து பார்த்துருக்கேன். இதெல்லாம் நான் சொந்தமா செய்யணும், என் பலத்துல செய்யணும், என் ஞானத்துல செய்யணும்னா ஃபெயில் ஆயிரும்.
ஆனா எப்ப தேவனுடைய பலத்துல, தேவனுடைய ஞானத்துல, தேவனுடைய கிருபையில நம்ம செய்கிறோமோ அது வெற்றியாக மாறும். அதுதான் ஹட்சன் டெய்லர் கற்றுக்கொண்டார். தேவனுடைய கிருபையில, தேவனுடைய பலத்துல நம்ம நிற்கிறப்ப எல்லாமே வெற்றியாக மாறும். ஆமென். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை தேவனுடைய கிருபையை அவங்க பிடித்து கொண்டார்கள், அவர்களை நிலை நிறுத்தார்கள் என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் நிற்க வேண்டும். கடைசியாக என்ன மாதிரி முட்கள் நீங்க இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க கொண்டு செல்றீங்க? வியாதியா, குடும்ப பிரச்சனையா, உறவுகள் பிரச்சனையா, இல்ல பண பிரச்சனையா இருக்கா, தோல்வியா, பாடுகளா? எப்படிப்பட்ட அந்த என்னது தான்ஸ், முட்கள் உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிறது? இன்றைக்கு தேவன் மத்தியில கொண்டு வாங்க. அவர் அதை எடுத்து போடுறேன்னு அவர் சொல்லவே கிடையாது. எப்படி பாலுக்கு அவர் எடுத்து போடுறேன்னு சொல்லலையோ, ஆனாலும் அதுக்கு வேண்டிய அந்த கிருபையை நம்மளுக்கு கொடுப்பார். அந்த கிருபை எல்லாத்தையும் மூடி விடும். இந்த கிருபை எல்லாவற்றையும் மாற்றிவிடும். ஆமென், ஆமென், ஆமென். சோ கடைசியாக அந்த வசனம் மறுபடியும் சொல்கிறது 2 கொரிந்தியர் 12:9, அவருடைய கிருபை உங்களுக்கு போதுமாய் இருக்கிறது, நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கப்படும். இன்றைக்கு அந்த கிருபை உங்களுக்கு வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறதுக்கு அந்த கிருபை வேண்டுமா? ஆமென். கண்டிப்பா எல்லாருக்கும் வேணும், எல்லாருக்கும் அந்த கிருபை வேண்டும். சோ இன்றைக்கு நம்ம எழுந்த வண்ணமாக தேவனை நோக்கி, அப்பா அந்த கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே.